ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். The book of 1 Samuel, chapter 7, verses 6 to 12. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் நாம் சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் கொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தார். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தரின் நிமித்தம் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாய் செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டார். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்காரி பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டார். இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையில் வராதபடிக்கு காட்டப்பட்டார்கள். கர்த்தர் சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருந்தது. ஆமென். உட்கார்ந்து. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஜூன் மாதத்துல 7 நாட்களை கடந்து 8வது நாளுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 8வது நாளுக்கான தேவ செய்தியை ஆண்டவருடைய, அதாவது இதெல்லாம் வந்துங்க பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நிச்சயமா வேணும். அபிஷேகம் இல்லைன்னா ஒரு வசனத்தை எப்படி வியாக்கியானம் பண்ணணும்ன்றது நமக்கு ஒண்ணுமே, நம்ம மூளை அறிவினால
வாசிக்கிறது பிரசங்கம் அல்ல. கர்த்தர் சொல்வதை ஒரு நோட் புத்தகத்தில் குறித்துக் கொண்டு அதை வைத்து வியாக்கியான பிரசங்கம் செய்வது கர்த்தருக்கு பிரியமானது. அல்லேலூயா. நீங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பெந்தேகோஸ்தே சபைகள்ல, உலகமெங்கும் இருக்கிற பெந்தேகோஸ்தே சபைகள்ல இன்னைக்கு அவங்க தியானிக்கிற தலைப்பு வந்து பெந்தேகோஸ்தே பண்டிகை. ஆனா நான் அந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையை குறித்து அடுத்த வாரம் உங்களுக்கு செய்தி கொடுக்கலாம் என்று ஆவியானவர் திருவுளம் பற்றினார். ஆகவே இந்த வாரம் ஆவியானவர் சொல்லுகிறதை கால் உள்ளவன் கேட்க கடவன். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, சங்கீதம் 46:1, சங்கீதம் 121:1-2 இந்த 2 வசனங்களையும் யாராவது ஒருத்தர் வாசிங்க. சங்கீதம் 46:1. நீங்க நிதானமா வாசித்தா பரவாயில்ல. நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவர். பாருங்க, தமிழ்ல வந்து அனுகூலமான துணைமானவர் அப்படின்னு இருக்கு. ஆனா ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா a very present help in trouble. ஆமென். சங்கீதம் 121:1-2 யாராவது ஒருத்தர் வாசிங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு எபனேசர். எபனேசர் எபனேசர் என்கிற தலைப்பை வைத்து இன்றைக்கு நான் உங்களுக்கு சில உண்மைகளை, சத்தியங்களை சொல்ல இருக்கிறேன். எபனேசர் என்கிற வார்த்தைக்கு சில பேர் எபினேசர் சொல்றாங்க. அவங்க அதாவது ஆங்கிலத்தில் வந்து ஈதான் எபனேசர். எபினேசர்னா EBI. ஆனா எபனேசர் அப்படின்னு எபனேசர் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? உதவிடும் கல். அல்லேலூயா. எபனேசர் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தங்க? உதவிடும் கல். இந்த உதவிடும் கல் மிஸ்பாவுக்கும் சேனுக்கு இடையில நிறுத்தப்பட்ட கல். வேதத்துல அந்த 12வது வசனத்தை வாசிக்கிறது. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்கிற பெயரை இட்டார். சாமுவேல் தீர்க்கதரிசி பரிசுத்த ஆவியினால அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. அவர் இந்த பேரை இந்த கல்லுக்கு வைக்கிறார். கல்லுக்கு வைத்து அவர் வாயில ஒரு அறிக்கை பண்றார். என்ன அறிக்கை பண்றாரு? இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு இந்த ஜூன் 8ஆம் தேதி உனக்கு தேவனுடைய ஒத்தாசை கிடைக்கிற நாள், தேவனுடைய உதவி கிடைக்கிற நாள். இன்றைக்கு நீ எபினேசரை சாமுவேலை போல என்ன செய்யணும்? நிறுத்தணும். ஆமென். அல்லேலூயா. எபனேசர் என்கிற வார்த்தை எதை குறிக்கிறது? தெய்வீக துணைக்கு மைல் கல்லாக இந்த கல் காணப்படும். கர்த்தர் உனக்கு துணையாயிருக்கிறார், உனக்கு ஒத்தாசையாயிருக்கிறார், உனக்கு உதவியாயிருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதக்காரன்
அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த உதவி செய்கிறவர் எப்பொழுதும் உன்னோடு தங்கி இருக்கிறார். அல்லேலூயா. உதவி செய்கிறவர் கர்த்தர். அந்த கர்த்தர் எப்பொழுதும் உன்னோடு கூட தங்கி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, எப்பொழுது இந்த கல்லை சாமுவேல் தீர்க்கதரிசி நாட்டினார்? முதல்ல பார்க்கிறோம், பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள் அப்படின்னு 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 8வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லா இஸ்ரவேல் மக்களும் தேவ மனுஷனாக இருக்கிற தீர்க்கதரிசியா இருக்கிற சாமுவேலை நோக்கி என்ன சொல்றாங்கன்னா, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி, நீ சாப்பிடவும் வேணாம், நீ படுக்கவும் வேணாம், நீ தண்ணி குடிக்கவும் வேணாம், நீ எதையும் செய்யாம என்ன பண்ண, ஓயாமல் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்படின்னு சொல்ற. சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு சாதாரண மனுஷனா இருந்தா இந்த கேள்வி எல்லாம் கேட்டிருப்பாரு. என்ன கேள்வி? நான் சாப்பிட வேண்டாமா? நான் படுக்க வேண்டாமா? நான் வெளியே போயிட்டு காய்கறி உழவர் சந்தைக்கு போய் வர வேண்டாமா? இப்படி எல்லாம் அவர் கேட்டிருப்பார். ஆனா சாமுவேல் தீர்க்கதரிசி ஆத்தும பாரமுள்ள மனிதர். அல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேல் தேசத்தினுடைய வெற்றியில அவருக்கு பங்கு உண்டு. ஆகவே ஏன் சாமுவேல் தீர்க்கதரிசி கிட்ட அவங்க வந்தாங்கன்னா, சாமுவேலுடைய தாயார் சாமுவேல் என்கிற பெயரை ஏன் வச்சாங்கன்னா, கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டேன். ஜெபத்தின் மூலமாக சாமுவேலை பெற்றதனால சாமுவேல் சிறு வயது முதற்கொண்டு ஜெபிக்கிற மனிதனாக, கர்த்தரோடு கூட பேசுகிற மனிதனாக காணப்பட்டார். நம்முடைய பிள்ளைகள் சிறு வயது முதற்கொண்டு பாருங்க, நான் ஜெப வாழ்க்கையை எப்ப ஆரம்பிச்சேன்னா 3 வயசுல ஆரம்பிச்சேன். 3 வயசுல எங்க வீடு தமிழ்ல வருஷ தெருவுன்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்துல வேல ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க. அந்த தெருவில் 6ஆம் நம்பர் வீட்டில் நான் இருந்தேன். நான் எங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, 5 மணிக்கு எழுப்பி விட்டு நெடுமுழங்கால நின்று கர்த்தரை நோக்கி ஜெபம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு எது பரிகாரம்? ஜெபம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுவும் எப்படி ஜெபிக்க சொல்றாங்க? ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் அப்படின்னு சொல்றேன். அப்போ சாமுவேல் என்ன பண்றாரு? அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாய் செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி என்ன பண்ணாரு? வேண்டிக் கொண்டார். முதல்ல சாமுவேல் என்ன பண்ணாருன்னா, பலி செலுத்தினார். ஏன் பலி செலுத்தினார்னா, இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் பாவம் செய்தார். பாவத்துக்கு முதல் பரிகாரம் நம்ம எல்லாத்தையும் சொல்றோம், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆனா நீ பாவம் செய்யாம இருப்பீங்க. பாவத்துக்கு என்ன பரிகாரம்? பலி செலுத்துதல். பழைய ஏற்பாட்டுல ஒரு ஆட்டுக்குட்டிய அவர் என்ன பண்ணாரு? பலி செலுத்தினார். கர்த்தருக்கு பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தினார். இன்றைக்கு நாம் அந்த ஆட்டுக்குட்டியால மீட்கப்படல, தேவ ஆட்டுக்குட்டியாய் இருக்கிற ஆண்டவர்
முதல்ல ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா தான் சிருஷ்டித்த இயற்கையை பயன்படுத்தினார். முதல்ல என்ன பண்ணார் தெரியுமா? அல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணாரு? 10வது வசனத்தை பாருங்க, எப்படி மறுமொழி அருளி செய்தார். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்தார் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் மக்களை விட எதிராளிகளுடைய கூட்டம் அதிகம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? இடி முழக்கங்களை முழங்க பண்ணினார். அந்த இடி முழக்கத்தினாலேயே அநேகர் என்ன பண்ணாங்க? பட்டு விழுந்தார்கள். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு எதிராளிகள் அநேக பேர் இருக்கிறார்களா? அந்த எதிராளிகள் பட்டு விழ வேண்டுமா? விழ வேண்டுமானால் சாமுவேல் தீர்க்கதரிசியை போல ஓயாமல் ஜெபம் பண்ணு. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் மக்களை கொண்டே கர்த்தர் என்ன பண்ணாரு? பெலிஸ்தரை என்ன பண்ணாருங்க? முறியடித்தார். அவர் ஒரு பாதி வேலையை செய்தார், பாதி வேலையை தன்னுடைய மக்களுக்கு கொடுத்தார். அவருடைய நாமத்தை தரித்திருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தார். என்ன கொடுத்தார்? 11வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்காரின் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள். கர்த்தர் உன்னை கொண்டும் தன் காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. காரணம் என்னன்னா, பவுலப்போஸ்தலன் சொன்னது போல, ஆமென். பிலிப்பியர் 4:13 என்ன வாசிக்கிறோம்? என்னை பலப்படுத்துகிற என் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. ஆமென். சாத்தியம் இல்லாத காரியத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்து உன்னை எப்படி மாற்றுகிறார்? பயந்து போயிருந்த உன்னை, கோழைத்தனம் மிகுந்த உன்னை, கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து கொண்டிருந்த உன்னை தகுதியுள்ள பாத்திரமாக கர்த்தர் மாற்றி, அல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்றாரு? சாதனையாளராய் மாற்றுகிறார். அல்லேலூயா. Glory to Jesus. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு நன்றியானவர்களே, இந்த எபினேசர் என்கிற கல், அந்த கல்லுக்கு எபினேசர் என்று பெயர் வைத்தார் இல்லையா? அந்த கல்லை எப்பொழுது நிறுத்தினார்னா, ஆண்டவர் பாதி வெற்றியை சம்பாதித்து, இஸ்ரவேலர்கள் பாதி வெற்றியை சம்பாதித்து ஒரு மகா பெரிய வெற்றியை அவர்கள் அடைந்த உடனே அவர் என்ன பண்ணார்? அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேடுக்கும் இடையில நிறுத்தி, நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு காட்பாடியில நாம் அநேக எபனேசர் கல்ல நிறுத்த வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நீங்க ஊமையா இருக்கீங்களே, ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. இன்றைக்கு காட்பாடியில உங்க வாழ்க்கையில பாதி காரியத்தை அவர் செய்வார், பாதி காரியத்தை உங்களை செய்ய வைப்பார். நீங்கள் சாதித்து முடிந்த பிற்பாடு நீங்கள் என்ன செய்யணும்? சாமுவேல் தீர்க்கதரிசியை போல எபனேசர் என்கிற கல்லை காட்பாடியில் நீங்க என்ன பண்ணணும்? நிறுத்தணும். கர்த்தருடைய பிள்ளையே, இஸ்ரவேல் மக்களுக்கு உதவி செய்த அதே கர்த்தர்
உதவி செய்வார் என்பதனை குறித்து அவர் இந்த எபினேசர் கல்லின் மூலமாய் நமக்கு நினைவூட்டுகிறார். சாமுவேலுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் அன்றைக்கு உதவி செய்த அதே கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்ய அவர் காத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. முதலாவது எபினேசரை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது முதல் குறிப்பு என்னவென்றால் தேவன் நமக்கு அனுகூலமான துணைமானவர். இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா தேவன் நமக்கு உதவி செய்பவர். அல்லேலூயா. துன்பம் எப்பொழுது உதவி செய்வார்? உன்னுடைய துன்ப நேரங்கள்ல, உன்னுடைய பிரச்சனை நேரங்கள்ல இந்த கர்த்தர் உனக்கு துணையாயிருப்பார், உனக்கு உதவி செய்வார். ஆமென். ஆகினால் தான் நம்ம வாசிக்கிறோம் சங்கீதம் 46:1 தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்துல அனுகூலமான துணைமானவர். அனுகூலமான துணை அப்படின்னா என்ன? அனுகூலமான துணை இல்லாவிட்டால் அனுகூலமான உதவி அப்படின்னா என்ன அர்த்தம்? கடந்த காலத்துல ஒரு நம்பகமான அரணாக நிரூபிக்கப்பட்ட, நம்பக்கூடியதாய் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உதவி, ஒரு ஒத்தாசை. கடந்த காலத்துல ஒரு நம்பகமான அரணாக நிரூபிக்கப்பட்ட, நம்பக்கூடியதாய் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உதவி, ஒரு ஒத்தாசை. அல்லேலூயா. ஆகவேதான் எதிர்கால பேராபத்துக்கு எதற்கும் நான் பயப்பட அவசியமே இல்லை. காரணம் என்னவென்றால் கடந்த காலமாயிருந்தாலும் சரி, நிகழ்காலமாயிருந்தாலும் சரி, எதிர்காலமாயிருந்தாலும் சரி, அவருடைய உதவி, அவருடைய ஒத்தாசை எப்பொழுதும் எனக்கு கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாம் அநேக யுத்தங்களை சந்திக்கிறோம், எதிர்கொள்கிறோம். ஆனால் தேவன் வந்து நமக்கு ஒத்தாசை செய்ய, நமக்கு உதவி செய்ய நாம் அவரை இன்றைக்கு மாத்திரமல்ல, இனிமேலும் நாம் சார்ந்திருக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. நாம் தனியாக போரிட கர்த்தர் நம்மை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார், நம்மை விட்டு விலகவும் மாட்டார். ஆமென். நாம் தனியாக போரிட கர்த்தர் ஒருபோதும் நம்மை விட்டு விலக மாட்டார், தனியாய் விட்டு ஓடிவிட மாட்டார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே அவருடைய உதவி எப்பொழுதும் இருக்கும். எவர் பிரசன்ஸ், அவருடைய உதவி எப்பொழுதும் இருக்கும். ஆனா நீங்க தான் அவருடைய உதவியை நாடணும். அநேகர் அதை செய்யறது, பெரும்பாலான மக்கள் அதை செய்யறது கிடையாது. முதல்ல மனுஷங்கிட்ட தான் நம்ம போகணும். ஆனா கர்த்தரிடத்துல நம்ம போயிருந்தோம்னா கர்த்தர் உங்க காரியத்துல தலையிட்டு பாதி அவர் செய்து, பாதியை மாத்திரம் உங்களுடைய சுமையை, உங்களுடைய பலுவை அவர் குறைத்திருப்பார். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா எல்லாத்தையும் முயற்சி செய்து இருக்கிற பிரச்சனை இன்னும் 10 மடங்கு அதிகமான பிற்பாடுதான் நம்ம கர்த்தரிடத்துல. இன்றைக்கு நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, சாமுவேல் தீர்க்கதரிசி இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். அவர் சொல்றாரு, என்னை போல நீ என்ன பண்ணு, ஓயாமல் ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்குள்ள
இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்? அவருடைய உதவி நிச்சயமான. அல்லேலூயா. அவருடைய உதவி நிச்சயம். ஆண்டவர் உதவிடுவேன் அப்படின்னு சொன்னார்னா நிச்சயமா உதவி செய்யும். அதுக்குதான் நான் சங்கீதம் 121:1-2 வாசிக்கிறோம். சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் என்ன பண்றேன்? ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை. இந்த நிச்சயம் தேவனுடைய உதவியை குறித்த நிச்சயம். இந்த நிச்சயம் தேவனுடைய உதவியை குறித்த நிச்சயம் நமக்கு நினைப்பூட்டுவது என்னவென்றால், நம்முடைய இன்றைய சவால்கள் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் வானத்தையும் பூமியும் படைத்த நம் தேவன் அவைகளிலிருந்து நம்மை விடுவிக்க மிகவும் திறன் உள்ளவராய் கூடுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க வாழ்க்கையில சந்திக்கிற சவால்கள் எவ்வளவு பெரிய சவால்களாக இருந்தாலும் நம் தேவன் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை விடுவித்து விடுவிக்க அவர் எப்படி இருக்கிறாரு? திறன் உள்ளவராய் இருக்கிறார், கூடுமானவராய் இருக்கிறார். ஒரு உதாரணம் உங்களுக்கு காமிக்கிறேன். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்க. யாத்திராகமம் எங்க இருக்கு தெரியுமா? சில பேர் தேடுறாங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகப்பெரிய சவால். என்ன சவால்? எதற்கா நீங்க பாத்தீங்கன்னா சிவந்த சமுத்திரம், பின்னால பாத்தீங்கன்னா பார்வோனுடைய தெரிந்தெடுக்கப்பட்ட மிக பலம் வாய்ந்த சேனை. இதுதான் இஸ்ரவேல் மக்கள் சந்தித்த மிகப்பெரிய சவால். அப்ப இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள். இல்லாவிட்டால் சிக்கிக் கொண்டார்கள். ஒரு வழியும் இல்லாமல் ஒரு வழியும் இல்லாதது போல அந்த சூழ்நிலை காணப்பட்டது. எதற்க போனா தண்ணி, சிவந்த சமுத்திரம். பின்னால பார்த்தா இவர் இஸ்ரவேல் மக்கள் 5 லட்சம் பேரையும் ஒரே நாள்ல கொண்டு போடுவதற்கு ஒரு தலை சிறந்த ஒரு ராணுவத்தை பார்வோன் அனுப்பியிருந்தார். ஆமென். அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தர் இந்த நீக்கு போக்கு இல்லாத நேரத்துல, ஒரு வழியும் இல்லாத நேரத்துல கர்த்தர் எப்படி உதவி செய்தார் பாருங்க. 21ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 14:21 வாசிங்க. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினார். அப்பொழுது கர்த்தர் இரவு முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிரிந்து போயிற்று. பாத்தீங்களா? உன்னுடைய பிரச்சனையை கர்த்தர் எப்படி தீர்த்து வைக்கிறார் பாருங்க. 2 காரியத்தை மோசே செய்ய சொன்னார். ஒண்ணு என்ன? கோலை ஓங்கு. ஏன் கோலை ஓங்க சொன்னாரு? இது தேவனுடைய கோல். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தி என்ன? உங்க பிரச்சனையை நான் தீர்க்க போறேன். அல்லேலூயா. அவன் அதனால முதல்ல கர்த்தர் என்ன சொன்னாரு? உன் கோலை ஓங்கு அப்படின்னு. அடுத்தது என்ன சொன்னாரு? உன் கைய நீட்டு. மோசே மனிதன், ஆனால் கர்த்தரோ தேவன்.
இன்னைக்கு நீ என்ன பண்ணணும்? ஒரு பக்கம் வாக்குத்தத்தம் என்கிற போல நீ ஓங்கி பிடிக்கணும். ஓங்கி பிடிக்கும் போது சாத்தான் அந்த வாக்குத்தத்தத்தை பார்க்கணும். அடுத்தது நீ என்ன பண்ணணும்? உன் கைய உன் பிரச்சனைக்கு முன்னால நீட்டணும். அல்லேலூயா. மோசேயுடைய கை ஏன் நீட்டப்பட்டது? மோசே தன் கையை ஏன் நீட்டினான்? அவன் தேவனை நோக்கி ஓயாமல் ஜெபிக்கிற மனிதன். ஒரு காரியத்தையும் தேவனுடைய உத்தரவு இல்லாம அவன் வாழ்க்கையில செய்ததே கிடையாது. அவன் உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய உத்தரவின்படிதான் நீ போன வாரம் எங்க வராம போன? எங்கேயோ வராம போயிட்ட. அவன் இது தேவன் ஆவியானவர்களுக்கு சொன்னாரா? யோசனை பண்ணிப்பார். ஆவியானவர் 9 மணி ஆராதனைக்கு 9:45 வர சொன்னார். கர்த்தருடைய பிள்ளையே, நான் ஏன் இதை சொல்றேன்னா உங்களை திட்டுறதுக்காக அல்ல, உங்களை கழிந்து போடுறதுக்காக அல்ல. கர்த்தர் உங்க பிரச்சனையை மேற்கொள்வதற்கு உங்களையும் பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. நீ என்ன பண்ணணும்? மோசேயை போல சிவந்த சமுத்திரத்தின் மேல கையை நீட்டுறது போல நீயும் என்ன பண்ணணும்? உன் கைய உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையின் மேல நீ நீட்டி பாரு. ஆனா உன் கை எப்படி இருக்கணும்? ஜெபிக்கிற கையா இருக்கணும். தேவனுக்கு காலையில எழும்பி உட்கார்ந்து டிவி பார்க்கிற கையா இருக்கக்கூடாது. டிவியில ரிமோட் கண்ட்ரோல் ஆபரேட் பண்ற கையா இருக்கக்கூடாது. உன் கை எப்படி இருக்கணும்? காலையில் எழுப்பி ஆண்டவருக்கு நேராக கைகளை ஏறெடுத்து, அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே என்று ஏறெடுக்கிற கையாய். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? 21ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினார். சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து ஊக்கமரத்தனமா அதை வறண்டு போக பண்ணினார். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பார்த்தீங்களா? எவ்வளவு நல்லவர். ஆமென். ஆமென். 25 லட்சம் பேரை காப்பாற்ற உங்களையும் காப்பாற்ற மாட்டாரா? நிச்சயமாய் காப்பாற்ற. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, சமுத்திரத்தையே வறண்டு போக செய்த கர்த்தர். அது மாத்திரல்ல, சமுத்திரத்தில் இருக்கிற தண்ணீரை உனக்கு 2 பக்கத்திலையும் மதிலாய் நிறுத்தின கர்த்தர். அவருக்கு நன்றி சொல்வதற்கு நீ ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆலயத்துக்கு வரமாட்டாயா? அவரை நீ கனப்படுத்த மாட்டாயா? உனக்கு எத்தனை நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். யோசனை செய்து. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஜலம் என்ன பண்ணுச்சு? எந்த ஜலம் இவர்களுக்கு தடையா இருந்ததோ அந்த ஜலம் பிளந்து போக செய்து, பிரிந்து பிளந்து பிரிந்து போயிடுச்சு. ஆண்டவர் பிளக்க செய்தார், பிரிந்து போக செய்தார். யாருக்காக? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. காரணம் என்ன? காரணம் என்ன? பயமின்றி, திகிலின்றி, நடுக்கமின்றி என்னுடைய ஜனங்கள் வெற்றி நடை போட வேண்டும். எந்த நடை? வெற்றி நடை. ஆமென். என்னுடைய ஜனங்கள் பயப்படக்கூடாது. ஆகவே ஆண்டவர் என்ன பண்ணாரு? இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக 2ஆம் தரையில நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு பதிலாக நின்றது. அல்லேலூயா.
மாறி போச்சு. பிரச்சனை ஒண்ணுமில்லாம போயிடுச்சு. வழியே இல்லாத நேரத்துல கர்த்தர் உனக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுகிற அல்லேலூயா. 25 லட்சம் பேர் நடக்கிறான்னா அந்த ரோடு எவ்வளவு அகலமான ரோடா இருக்கணும்ன்றத கொஞ்சம் 25 லட்சம் பேர் மாத்திரல்ல, அவர்களோட மனைவிமார்கள், பிள்ளைகள், மிருகங்கள், மாட்டு வண்டி, கழுத வண்டி, எல்லா வண்டி அது வழியா போனா எவ்வளவு பெரிய ரோடு போட்டு இன்னைக்கு பாருங்க. காட்பாடியில சும்மா இந்த ரோட போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, எத்தனை நாட்கள் அவங்க எடுக்கிறாங்க நீங்க பாருங்க. ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு, ஒரு இமை பொழுதுல கர்த்தர் ரோடு போட்டு முடிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நம்பிக்கையற்ற சூழ்நிலையில கர்த்தர் உனக்கு இன்றைக்கு உன்னுடைய உதவியாக அவர், அது மாத்திரமல்ல, நடந்து போகும்போது அவங்கள தனியா விட்டு அவர் என்ன பண்ணாரு, நடந்து போகும்போது தனியா விடாம அவர் என்ன பண்ணாரு, கூடவே. அல்லேலூயா. நடந்து போகும்போது அவர் என்ன பண்ணாரு, தனியா விடாம அவங்க கூடவே அவர் சென்றார், முன் சென்றார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அடுத்தபடியாக இந்த கல்லை பற்றி நம்ம பார்க்கும்போது, இந்த கல் தேவன் உண்மை தன்மை உள்ளவர் என்பதை நிரூபிக்கிறது. தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆகவே தேவனுடைய உண்மை தன்மையின் நினைப்பூட்டுதலாக இந்த கல் இருக்கிறது. ஆமென், ஆமென். இஸ்ரவேல் மக்கள் அல்லேலூயா, இஸ்ரவேல் மக்கள் ஒவ்வொரு முறையும் அந்த கல்லை நோக்கி பார்க்கும்போது அவங்க என்ன யோசிப்பாங்க, தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. எதிராளிகளை யார பார்ப்பாங்க, யார் பார்க்குற, வந்து உட்கார நன்றி. நான் ஹால் நினைச்சிட்டீங்க. ஆமென். இஸ்ரவேல் மக்கள் ஒவ்வொரு முறையும் இந்த கல்லை பார்க்கும்போது அவங்க என்ன நினைச்சாங்க, தங்கள் எதிராளிகளை தேவன் தோற்கடிக்க அவர்களுக்கு உதவி செய்தார் என்பதனை குறித்து நினைவூட்டப்பட்டனர். ஆமென். அவர் உண்மையுள்ளவராய் இருந்து அவரே கீழ்காற்றை அனுப்பி அவரே சமுத்திர ஜலத்தை ஒதுங்க செய்து சமுத்திர ஜலத்தை பிளந்து வெட்டாந்தரை உண்டாக்கி அவரே அவர்களுக்கு முன் சென்று அவர்களை நடத்தி அக்கறையிலே கொண்டு போய் சேர்ந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆகவே எப்பொழுதெல்லாம் நீங்கள் எபினேசர் என்கிற கல்லை பார்க்கிறீர்களோ அந்த கல் எதை குறிக்கிறது, உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் சந்தித்து உனக்கு வெற்றியை கொடுத்தார், உனக்கு விடுதலை கொடுத்தார், உனக்கு நன்மை செய்திருக்கிறார். ஆகவே தேவன் தான் செய்த காரியத்தில் அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார். ஆமென், அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த எபினேசர் என்கிற கல் இந்த 8ஆம் தேதி ஜூன் மாதம் சாட்சியம் அளிக்கிறது. என்ன அளிக்கிறது?
சாட்சியம் அளிக்கிறது. எபினேசர் என்கிற கல்லை காட்பாடியில, வேலூர் பட்டணத்துல, வடக்காடு வேலூர் மாவட்டத்துல, தமிழ்நாட்டில் நீங்க நிறுத்தும் பொழுது இந்த கல் மற்றவர்களுக்கு சாட்சி அளிக்கக்கூடிய, சாட்சியாய் இருக்கக்கூடிய கல்லாய் மாறுகிறது. அல்லேலூயா. என்ன சாட்சி? தேவனுடைய வல்லமை, தேவன் தந்த நன்மைகளுக்கு சாட்சியாக இருக்கிறது. தேவனுடைய வல்லமை, தேவன் தந்த நன்மைகளை குறித்து மற்றவர்களுக்கு சாட்சியிடும் ஒன்றாக இந்த கல் காணப்பட்டது. அல்லேலூயா. ஆமென், ஆமென். இப்ப வாசிங்க 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். 1 சாமுவேல் 17:37. பின்னும் தாவீது என்னை சிங்காசனத்தின் கைக்கு சிங்காசனத்தின் கைக்குங்களா, சிங்கத்தின் கைக்கா? பின்பு தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்து கர்த்தர் இந்த பெலிஸ்தருடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றார். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, ஓ, கர்த்தர் உன்னுடைய கூட இருப்பாராக என்றார். அல்லேலூயா. ஆமென். என்ன சாட்சி? இந்த கல் எப்படி சாட்சி அளிக்கிற கல்லா மாறுது? என்னுடைய கடந்த காலத்துல நான் சிங்கத்தை சந்தித்திருக்கிறேன், கரடியை சந்தித்திருக்கிறேன். அல்லேலூயா. சிங்கத்தையும் கரடியையும், கரடியின் கைக்கும் சிங்கத்தின் கைக்கும் என்னை கடந்த காலத்துல கர்த்தர் தப்புவித்த அந்த உண்மையை, அந்த சத்தியத்துக்கு சாட்சியாக நான் இந்த கல்லை நிறுத்தியிருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென், ஆமென். அன்றைக்கு பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி என்னை ரட்சித்த கர்த்தர், சிங்கத்தின் கைக்கு நீங்களாக்கி என்னை ரட்சித்த கர்த்தர், நான் இன்றைக்கும் அவரை நினைக்கிறார். அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆகவே கடந்த காலத்துல எனக்கு கர்த்தர் கொடுத்த வெற்றிகள் இன்றைக்கு எனக்கு முன்பாக நிறுத்தப்பட்டிருக்கிற இந்த எபனேசர் என்கிற கல், தனக்கு உதவி செய்த கர்த்தர், அதே தேவன் மீண்டும் தனக்கு உதவி செய்வார் என்பதனை நினைப்பூட்டுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகமம் 31:8. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். யார் யாருக்கு சொன்னது? மோசே இஸ்ரவேலர் எல்லாரையும் நோக்கி என்ன சொல்றாரு? கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். போவார்னு சொல்ல என்ன சொல்லிருக்குங்க? போகிறவர். போகிறவர் தான் பிரசன்ட் டென்ஸ். பிரசன்ட் டென்ஸ் என்ன அர்த்தம்? போய்கொண்டே இருக்கிறவர். அல்லேலூயா, ஆமென். இப்ப நீங்க கேட்கலாம், நான் பைபிள் வாசிக்கலனாலும் பரவாயில்ல, ஜெபம் பண்ணாலும் பரவாயில்ல, ஆலயத்துக்கு வரலனாலும் பரவாயில்ல, வீட்டிலேயே படுத்து தூங்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, இப்படி எல்லாம் பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்லன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறவர் என்ற அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு பொருந்துமா? பொருந்துங்களா? பொருந்தவே. ஏன் ஆண்டவர் மோசேயின் மூலமா இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தாரு?
in his ways. நீ கர்த்தர் காட்டுகிற பாதையில் வசனத்தின் மூலமாக, ஆவியானவர் மூலமாக, ரட்சிப்பின் நிச்சயத்தின் மூலமாக கர்த்தர் உனக்கு புதிய மார்க்கத்தை காண்பித்தார் அல்லவா? அந்த மார்க்கத்தில் நீ நடக்கும்போது கர்த்தர் உனக்கு முன்பாக என்ன பண்ணுவாரு? போவார். கர்த்தர் உன்னோட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய அருமையானவர்களே, எதிர்கால வெற்றிக்கு இன்றைக்கு எனக்கு இருக்கிற அஸ்திபாரம் என்ன? எதிர்கால வெற்றிக்குரிய அஸ்திபாரம் என்ன? கடந்த காலத்துல தேவன் என்னுடைய வாழ்க்கையில செய்த உதவிகள். அல்லேலூயா, ஆமென், ஆமென். சரி, இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். அப்போ அதனாலதான் ஃபாதர் பெர்மான்ஸ் என்ன பண்றாரு? கடந்ததை நினைத்து கலங்காதே, கர்த்தர் புதியன செய்திடுவார். இன்றே நீ அதை என்ன பண்ணுவ? காண்பாய். சரி, அடுத்தபடியாக இந்த எபெனேசர் என்கிற கல் எதற்கு அடையாளமா இருக்குதுன்னா, நன்றி அறிதலும் எதிர்பார்ப்பு. Thanks giving and expectation. நம்முடைய எபெனேசர்ல நாம் நிறுத்தும் பொழுது தேவனுடைய கடந்த கால உதவியை குறித்த நன்றி அறிதலின் மனப்பான்மையை பற்றி பிடித்துக் கொண்டு அவருடைய தொடர்ச்சியான உதவி ஒத்தாசைகளின் எதிர்பார்ப்புடன் நாம் வாழ கர்த்தர் இன்றைக்கு நமக்கு புத்திமதிகளை சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம் நம்முடைய எபெனேசர்களை நிறுத்தும் பொழுது தேவனுடைய கடந்த கால உதவியை குறித்த நன்றி அறிதலின் மனப்பான்மையை பற்றி பிடித்துக் கொண்டு அவருடைய தொடர்ச்சியான உதவி ஒத்தாசைகளின் எதிர்பார்ப்போடு நாம் வாழ கர்த்தர் நமக்கு புத்திமதி சொல்லுகிறார். நன்றி அறிதல் ஒரு முக்கியமான காரணம். நன்றி அறிதல் என்ன பண்ணணும்னா, மிகப்பெரிய வெற்றிகளுக்கு நம்மை நிலைநிறுத்தும். ஆண்டவருக்கு நீங்க தினந்தோறும் நன்றி சொல்லி பாருங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை வெற்றியில நிலைநிறுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மேல் நம்முடைய கவனத்தை கர்த்தர் திருப்புவார். நம்ம என்னென்ன எதிர்பார்க்கிறோமோ, ஜெபத்துல நம்ம என்னென்ன எதிர்பார்க்கிறோமோ அந்த எதிர்பார்ப்பை குறித்த வாக்குத்தத்தங்களின் மேல் நம்முடைய கவனத்தை கர்த்தர் திருப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, யோசுவா 4ஆம் அதிகாரம் எடுங்க. யோசுவா 4ஆம் அதிகாரம். ஐந்தாம் வசனத்தை வாசிங்க. பாத்தீங்களா? இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் லக்கத்துக்கு சரியாக உங்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கல்லை தன் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு போங்கள். நாளை இந்த கற்கள் ஏதென்று
கடந்த காலத்துல கர்த்தர் நமக்கு செய்த காரியம் என்ன? உங்களுடைய யோர்தானை கர்த்தர் என்ன பண்ணாரு? உங்களுடைய கால் நின்ற இடத்துல யோர்தான் நதி என்ன செய்தது? பிரவாகித்து ஓடுகிற யோர்தான் ரெண்டாய் ஒரு இடத்துல ஒரே சைட்ல போய் அப்படியே நின்று போச்சு. ரெண்டாம் பிரியில யோர்தான் என்ன பண்ணுச்சு? ஒரே பக்கமா போய் ஒரே பக்கத்துல போய் ஒரு பெரிய கோட்டை சுவர் மாதிரி தண்ணி நின்று போச்சு. இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாங்க? நதியின் நடுவாக நடந்தாங்க. கடைசியில நாம் அவருக்கு எபினேசரை பற்றி சொல்லும் பொழுது தேவன் நம்முடைய மாறாத உதவியாளராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 13:8 வாசிங்க. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். எதுல மாறாதவராய் இருக்கிறார்? உதவி செய்வதில் மாறாதவராய் இருக்கிறார். அநேக காரியங்கள் சொல்லலாம். இன்றைய செய்திக்கு ஆதரவாக நான் என்ன சொல்றேன்? இயேசு கிறிஸ்து உதவி செய்வதில் மாறாதவராய் இருக்கிறார். நீ ஆண்டவருக்கு என்ன செய்திருக்கிற? What did you do for God? God is an unchanging God. What is your part? உன்னுடைய பக்கம் என்ன? தேவனுடைய உதவிக்கு நம்முடைய மறுபடி என்ன? நம்முடைய பதில் என்ன? நம்முடைய மறுமொழி என்ன? தேவன் நமக்கு உதவி செய்கிறார். நாம் அவருக்கு என்ன செய்யணும்? அல்லேலூயா, ஆமென். சாமுவேல் என்ன பண்ணாரு? பலிபீடத்தை கட்டி தேவன் அவர்களுக்கு உதவி செய்தது பதில் செலுத்தின வண்ணமாக நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நீங்க செய்தீங்களா? தேவன் உதவி செய்வார் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் நீங்க உங்களுடைய பார்த்து உங்களுடைய பக்கத்திலிருந்து நீங்க என்ன செய்திருக்கிறீங்க? நம்முடைய வாழ்வை அவருடைய சித்தத்திற்கு பரிபூர்ணமாக சரணடைய செய்து விட்டோமா? Did you surrender to his total and perfect will? யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டவர் எனக்கு உதவி செய்யணும். ஆனா நீங்க அவருக்கு என்ன செய்திருக்கிறீங்க? நான் ஏன் செய்யணும் அவருக்கு? அவர் கொடுத்துட்டே இருக்கட்டும், நான் சாப்பிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அப்போ அன்பு எப்படிப்பட்டது? இரு வழி பாதை இல்லைங்களா? நீங்க ஒரு நண்பர் உங்களுக்கு உதவி செய்தா அட்லீஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க? தேங்க்யூ அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அதையாவது சொல்ல வேணாமா? தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? சரி, கடைசியில ஒரு வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 26. அப்போஸ்தலர் 26:2. சாரி, மன்னிக்கணும். அப்போஸ்தலர் 26:22. அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு என்ன பண்றாரு? அனுக்கிரகம் பண்றாரு. அதை குறித்து நீ எத்தனை பேருக்கு சாட்சி சொல்லியிருக்கிற?
வந்து சிஎம்சி ஹாஸ்பிட்டல்ல வேலை ராஜினாமா பண்ணிட்டு நாங்க குவைட்ல போய் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்ல அமெரி ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணப்போ முதல்ல நான் என்ன பண்ணேன்னா நேரா அன்னைக்கு போய் இறங்கி சாயங்காலம் வந்து ஹாஸ்பிட்டல் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் அங்க போய் இயேசு எப்படி என்னுடைய சர்டிபிகேட்ஸ், என்னுடைய பாஸ்போர்ட், என்னுடைய எல்லாவற்றையும் மீட்டு கொடுத்தார் என்பதை குறித்து அங்க இருக்கிற திருச்சபையில சாட்சி சொன்ன பொழுது அவர்கள் மிகுந்த ஆச்சரியத்துக்குள்ளாக ஆனார்கள். ஏனென்றால் என் அன்பின் ஆண்டவர் எனக்கு உதவி செய்த கர்த்தர் ஒரு ரா முழுவதும் என்னுடைய சர்டிபிகேட் எல்லாவற்றையும் அங்கு கடப்பாவில் இருக்கிற ஓடையில கர்த்தர் மிதக்க செய்தார். அல்லேலூயா. நீங்க சொன்ன ஆச்சரியப்படுங்க. ஆமென். என்னுடைய இங்கிலாந்து சர்டிபிகேட்ஸ், டிஎஸ்ஆர் லண்டன் சர்டிபிகேட்ஸ், பிஎஸ்சி சர்டிபிகேட்ஸ், எஸ்எஸ்எல்சி எல்லா சர்டிபிகேட்டையும் கர்த்தர் ஒரு ரா முழுவதும் மிதக்க செய்து அதை மாணவர்கள் கண்டுபிடித்து அதை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சு கர்த்தர் என் ஜெபத்துக்கு சாமுவேல் ஜெபத்துக்கு பதில் சொன்னது போல என்னுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். ஆகவே அதை குறித்து இன்றைக்கு கூட நான் சாட்சி சொல்றேன். காரணம் என்னன்னா கர்த்தர் செய்த உதவிக்கு நீங்கள் நான் எப்படி இருந்தாங்க சாட்சி. நம்ம ஜெபம் பண்ணாலும் எல்லாரும் கண்ணை மூடுங்க. எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி செய்தீர். எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். எல்லாரும் கண்ணை மூடுங்க. கண்ணை மூடி வலது கரத்தை உயர்த்துங்க. பிதாவாகிய தேவனே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன். தகப்பனே, காட்பாடியில நினைவு கூறுதலின் சின்னமாக என்னுடைய எபினேசர் என்கிற கல்லை சாமுவேல் நிறுத்தின போது நிறுத்தின வண்ணமாக நானும் நிறுத்துவேன். அநேக ஆயிரங்களுக்கு என்னுடைய கல் சாட்சியாயிருக்கும். அதற்காக மக்கள் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய பாட புஸ்தகத்தில் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிக்கூறு 345ஆம் பாடல். அந்த வேளையில்